உங்களுக்கான தேவனுடைய வார்த்தை. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் பல தீமைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். எதிர்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கலாம். பலவிதமான சிக்கல்கள் வழியாக, பிரச்சனைகள் வழியாக நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, அவரை நேசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அனைத்து தீமைகளையும் நன்மையாக அவர் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில் காணப்படுகிற தாமதங்களை அற்புதங்களாக மாற்றுவார். சிக்கல்களை ஆசீர்வாதமானதாக மாற்றுவார். குறைவுகளை நிறைவானதாக மாற்றுவார். தீமைகளை நன்மையானதாக மாற்றுவார். நெருக்கங்களை விசாலமானதாக மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற உங்க சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம். கர்த்தர் அவைகளை நன்மைக்கு ஏதுவாக மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆம்.